ஆனைமுகனின் தம்பி அரோகரா விரும்பி ஈசனின் இளைய மகன் முருகனின் திருவடி சரணம். வணக்கம் நேயர்களே. இன்று 31/10/2021 பிளவ வருடம் ஐப்பசி மாதம் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. தசமி திதி, மகம் நட்சத்திரம், பவகரணம், மரணயோகம் 1:13 PM வரை, பின் சித்த யோகம் கூடிய நாள். சூலம் மேற்கு வடமேற்கு, நாளிகை 12, பரிகாரம் வெள்ளம். இந்த வாரத்தில் நம்ம வார ராசி பலன் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதோட இந்த வாரத்தில் திங்கக்கிழமை ஏகாதசி இருக்குது, செவ்வாய்க்கிழமை பிரதோஷம், வியாழக்கிழமை அமாவாசை, தீபாவளி. அனைவருக்கும் தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். பிண்டபித்திரு இருக்குது, கேதார லட்சுமி பூஜை. அப்புறம் அதுக்கப்புறம் என்னென்னா, அந்த வியாழக்கிழமை அமாவாசை, கேதார கௌரி விரதம், அந்த கேதார லட்சுமி பூஜை, தீபாவளி பண்டிகை, பிண்டபித்திரு அது அமாவாசைக்குரிய அந்த திதி தர்ப்பணம் பண்ணுறது இதெல்லாம் இருக்குது. அன்றைக்கி தீபாவளி அன்றைக்கி பார்த்திங்கன்னா அதிகாலையில் தான் நீராடுவாங்க. எண்ணெய் தேய்ச்சி குளித்து நம்ம நதிகளை எல்லாம் நினச்சி, நதியில் நீராடலாம், நதிகளை எல்லாம் நினச்சி நீராடலாம். அதுக்கப்புறம் புத்தாடை அணிகிறது, பட்டாசு வெடிக்கிறது. பட்டாசு வெடிக்கும்போது பிறருக்கு இடையூறு இல்லாமல் வெடிக்கணும். சரவடியெல்லாம் வெடிக்கூடாதுன்னு தமிழக அரசு சொல்லியிருக்காங்க. அதோட பட்டாசு தயாரித்தவங்களுக்கு நஷ்டம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நாமும் பட்டாசு எல்லோரும் வாங்கி வெடிக்கலாம். ஆனால் அதே சமயம் எல்லா நேரத்துலையும் வெடித்து இரவில் புகைகளை அதிகப்படுத்தாமல் கொஞ்சம் ஒதுக்குப்புறமாக வெடிக்கலாம். ஒரு சில வீடுகளில் பந்தல் போட்டிருப்பாங்க, இந்த ராக்கெட்டெல்லாம் விடுவீங்க, அதெல்லாம் போய் மேலே விழுந்துச்சுன்னா அது சேதமாயிரும். அதோட தீக்காயம் படக்கூடாது. கண்டிப்பாக நாம் ஒன்று பண்ணும்போது அதனால் நம்ம உடம்புக்கு, அந்த ட்ரெஸ்ஸுக்கு சேதம் வரக்கூடாது. அந்த மாதிரி பண்ணணும். அது பட்டாசு பொறுத்த வரைக்கும் நமக்கு தண்ணி மாதிரி, தண்ணிக்குள்ளே இறங்கிட்டால் போயிட்டே இருக்கும்னு தோணும். ஆற்று தண்ணி, கடல் தண்ணியெல்லாம். அது மாதிரி பட்டாசு வெடிச்சிட்டே இருக்கும்னு தோணும். பக்கத்து வீட்டுக்காரங்க 4 வெடி வச்சுட்டாங்கன்னா நாம் 10 வெடி வெடிக்கும்னு தோணும். 10 வச்சதுக்கப்புறம் அவங்க மறுபடியும் போய் 15 வாங்கிட்டு வெடிப்பாங்க. அப்புறம் நம்ம 20, 30ன்னு அந்த ஆவலை தூண்டுறது அந்த பட்டாசு. அது ஒரு விதமான போதையாக தான் தெரியும். ஓரளவுக்கு வெடிச்சுட்டு நீங்கள் விட்டுருங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க எத்தனை வெடிச்சுன்னா அதை பாருங்கள். நீங்கள் ஏன் பொறாமப்படுறீங்க? பக்கத்தில் வெடிக்கிறத பாருங்கள். இவ்வளோ வெடிச்சிட்டா நாமளும் வெடிக்கணும்னு நினைக்கிறத விட அதை பார்த்து ரசிங்க. நீங்கள் வெடிக்கிறவங்க ரசிக்க முடியாது, வெடிக்கிறத பார்க்குறவங்க தான் ரசிக்க முடியும். ஆக பணம் செலவு பண்ணி வெடிக்கிறவங்கள விட பணமே செலவு இல்லாமல் பார்க்குறவங்க தான் ரசிக்க முடியும். அப்படி ஒரு மனமாற்றத்தை கொண்டு வாங்க, உலகம் நல்லாயிருக்கு. அதோட ஏழை எளியவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கள். ஸ்வீட் வாங்கி கொடுங்க, ட்ரெஸ் வாங்கி கொடுங்க, சின்ன அளவுக்கு ஒரு பட்டாசு வாங்கி கொடுங்க ஏழை குழந்தைகளுக்கு. அவங்க மகிழ்ச்சி பண்ணுறதுனால நம்ம குடும்பம் நல்லாயிருக்கு. அப்புறம் வெள்ளிக்கிழமையிலிருந்து சஷ்டி விரதம் ஆரம்பிக்குது, சூரசம்ஹார சஷ்டி. சூரனை அழிக்க அந்த முருகப்பெருமான் அந்த அசுரனை அழித்த ஒரு நிலை. அது வெள்ளி 1, சனி 1, ஞாயிறு 3, திங்கள் 4, செவ்வாய் 5ஆவது நாளே சஷ்டி வந்துடுது. 6 நாள் மொத்தம். ஆனால் புதன்கிழமை காலையிலேயே முடிஞ்சு போகிறதுனால செவ்வாய்க்கிழமை ஈவினிங் சஷ்டி சூரசம்ஹாரம் இருக்க வாய்ப்பு இருக்குது. அது நீங்கள் அனுமதி இருக்காது திருச்செந்தூரில். உள்ளூர் கோவில்களில் அந்த விழா எடுத்தாங்கன்னா சமூக இடைவெளி, அப்புறம் சானிடைசர் போட்டுக்குங்க, மாஸ்க் போட்டுக்குங்க, சாமி கும்பிடுங்க. இந்த கொரோனாவுடைய தொல்லைனால் கவனமாக இருக்கணும். அதெல்லாம் ரொம்ப சீரழிக்கும். அதனால் உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம், அதோட இறை வழிபாடு முக்கியம் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். இப்படி இந்த வாரம் ஸ்பெஷலாக தீபாவளி இருக்குது, பிரதோஷம் இருக்குது, சஷ்டி, சூரசம்ஹார விரத சஷ்டி ஆரம்பிக்குது. சட்டியிலேருந்து அகப்பையில் வருங்கிறனால சஷ்டியில் இருக்கிறவங்களுக்கு கர்ப்பப்பையில் குழந்தை வரும். பொதுவாக ஒவ்வொரு மாதம் ஒரு சஷ்டியை விட இந்த சூரசம்ஹார சஷ்டி ரொம்ப நல்லது. ஆனால் உடம்பு ஒத்துழைச்சா நீங்கள் எல்லா நாளும் விரதம் இருக்கலாம். உடம்பு ஒத்துழைக்காதவங்க அந்த கடைசி நாள் சஷ்டி அன்னைக்கு மட்டும் பகல் உணவு தவிர்த்து சாமி கும்பிட்டிங்கனாலே முருகன் கடவுளுடைய அருள் கிடைச்சி குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குழந்தை பாக்கிய வகை லேட் ஆகுதுன்னா இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க. பெட்டில் தம்பதிகள் படுத்துங்கிறத விட பாய் விரித்து படுத்துங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. பெரியவங்க சொன்னதும் நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா
அது அந்த மண்ணோட நம்மளுக்கு தொடர்பு இருக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த வகையான நிலையில் அந்த நிலத்தோடு நம்மளுக்கு தொடர்பு ஏற்படும் போது தான் எல்லாம் கிடைக்கும். பஞ்சபூதங்கள் எல்லாமே நம்மளுக்கு லிங்க் ஆகணும். இப்போல்லாம் நவீன உலகத்தில் அதனால் நிறைய உடல் பாதிப்புகள், குழந்தை தாமதங்கள், நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை பற்றி பேசணுன்னா தனியாக ஒரு எபிசோடு போடணும். இது நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை சொல்லியிருக்கேன், புரிஞ்சவங்க பயன்படுத்திக்கங்க. சஷ்டி விரதம் இருந்து நல்ல ஆரோக்கியமான அதிர்ஷ்டமான சத்புத்திரன் அப்படின்னா நல்ல ஒரு சாத்வீகம் தான் இருக்கிறலையே. ரஜோ தமோ குணத்தில் சாத்வீக குணம் தான் சிறப்பு. ரஜோ தமோ விட தாமச ராஜச சாத்வீகம், அந்த சாத்வீக குணத்தை பெற்றெடுத்து இந்த உலகத்துக்கும் நன்மை செய்யுங்க, உங்கள் குடும்பத்துக்கும் நன்மை செய்யுங்க. இந்த முருகனை வேண்டிக்கலாம். இந்த வாரத்தில் சஷ்டி ஆரம்பிக்குது. இனி இன்றைய கிரகநிலை விட இந்த வார கிரகநிலை பார்க்கும்போது சூரியன் இன்றைய நிலையை தான் சொல்கிறோம். துலாத்தில் நீசம், சந்திரன் சிம்மத்தில் நட்பு, மகத்தில் இருக்கிறனால. செவ்வாய் வந்து துலாத்தில் சமம், புதன் கண்ணியில் உச்சம். புதன்கிழமை வந்து துலாத்தில் நட்பு நிலைக்கு போயிடுவார். சுக்கிரன் வந்து தனுசில் நட்பு நிலைக்கு போகிறாரு. குரு வந்து மகரத்தில் நீச நிலை. நவம்பர் 20 வந்து சமநிலைக்கு கும்பத்துக்கு பயிற்சி ஆயிடுவார். அது தனியாக ஒரு கண்டென்ட் போட்டுக்கலாம், குரு பயிற்சி பலன்கள். சனி மகரத்தில் ஆட்சி பெற்றிருக்கு. ராகு வந்து ரிஷபத்தில் நீசமாகவும் விருச்சிகத்தில் கேது உச்சமாகவும் இருக்குது. இது இந்த வார கிரக சஞ்சார நிலை. இந்த வாரம் சந்திரன் அஷ்டமம் வந்து மேசத்துக்கு வந்து சனிக்கிழமை இருக்கும். மகரத்துக்கு வந்து ஞாயிறு திங்கள் இன்றைக்கி நாளைக்கு இருக்கும். செவ்வாய் புதன் வந்து கும்பத்துக்கும், வியாழன் வெள்ளி மகரத்துக்கும், மேசத்துக்கு சனிக்கிழமை. ஏன்னா முதல் ராசினால ஃபஸ்ட் எடுத்தோன்னே சொல்லிட்டேன். அதுபோக உங்கள் ராசிலையும் வரும். இனி இந்த வார ராசி பலன்களை மேஷம் முதல் மீனம் வரைக்கும் சுருக்கமாக பார்க்கலாம். முதல்ல வந்து மேஷ ராசி. அஸ்வினி பரணி கிருத்திகை 9 கொண்ட ராசி. ராசி அதிபதி செவ்வாய். இந்த ராசிக்கு சுக்கிரன் 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு போயிருக்கார். 7க்கு அதிபதி, 2க்கு அதிபதி, 9ஆம் இடம்னா திரிகோணம். அற்புதமான இடம், நல்ல விஷயம். ஆனால் 7ல் சூரியன் செவ்வாய் இருக்கிறது அவ்வளோ சிறப்பில்லை. எல்லாமே சிறப்பாக இருக்காது, ஒன்று மாறிட்டு தான் இருக்கும். உலக இயல்பு அப்படி. அதுக்கு தகுந்த மாதிரி போக கற்றுக்கணும். எல்லா நாளும் நல்ல நாளேன்னு எடுத்துட்டோம்னா, அதற்கேற்ப நம்ம வாழ பழகிட்டோம்னா அது நல்ல நாள் தான். முள்ளில் வழியில் போகும்போது செப்பல் போட்டுக்கிறது, மழை பெய்யும் போது கொடை எடுத்துக்கிறது, இதாங்க இதுதான் சாணக்கியம். சந்திரன் அஷ்டமத்துக்கு சனிக்கிழமை வருவார். சனிக்கிழமை மட்டும் கொஞ்சம் மனக்குழப்பம், மறதி இருக்கும், வீண் சந்தேகம் இருக்கும். தேகத்தை அழித்துவிடும் சந்தேகம்னு சொல்லுவாங்க. ஆக அந்த சந்தேகம் மட்டும் இருக்கக்கூடாது. பொறுத்திருந்தோம்னா அது நீங்கிடும். ஒருத்தர் வரார் நம்ம வீட்டுக்கு, நாம் ஏதோ ஒரு பொருள் வச்சுருக்கோம், அவங்க போன கடைசியில் அதை தேடினா காணோம், அவங்க தான் எடுத்துகிட்டு போயிருப்பாங்கன்னு நினைப்போம். அப்புறம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழித்து அந்த பொருள் கிடைக்கும். அவங்கள பற்றி தப்பாக பேசினா அது தப்பாக போயிருக்கும் இல்லைங்களா? இப்படி தான் நிறைய விஷயங்கள் உலகத்தில் நடக்குது. புரிதல் இல்லையேல் பிரிதல்னு சொல்லுவாங்க. அப்படி ஒவ்வொரு விஷயத்தை பற்றியான புரிதல் இருக்கணும். சனிக்கிழமை வரைக்கும் உங்களுக்கு நல்ல புரிதல் இருக்குது, சனிக்கிழமை மட்டும் கொஞ்சம் புரிதல் இருக்காது. பொறுத்து போங்க. இந்த வாரம் முருகன் வழிபாடு ஏற்றது. அடுத்தது ரிஷப ராசி. கிருத்திகை 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி 4 பாதங்களும், மிருகசீரிடம் 1, 2 பாதங்களும் இருக்கும். ராசி அதிபதி யாருங்க அப்படின்னா ஒரு சுக்கிரன். சுக்கிரனோட போக்கு 8ஆம் இடத்துக்கு போகுது ராசி அதிபதி. ஆனால் புதன் 6ஆம் இடத்துக்கு வருது. சூரியனும் செவ்வாய் மாறலுக்கிறது பரவாயில்ல. குரு நல்ல இடத்த நோக்கி போகுதா அப்படின்னா, நல்ல இடத்துல இருந்தவர் சரியில்லாத இடத்த நோக்கி தான் போகிறார். ஆனால் நல்ல இடத்துல இருந்தபோது சில நன்மைகளை செஞ்சுருப்பார். சரியில்லாத இடத்துக்கு போச்சுன்னா உடல் அசதி, சோறு வரும், காரிய தாமதம், தடை இருக்கும். ஆனால் முன்பெடுத்த அது நல்ல இடத்துல இருந்தபோது எடுத்த காரியம் நடக்க தான் செய்யும். இப்போ குரு நல்ல இடத்துல இருந்தபோது ஒரு நிச்சயம் பண்ணிக்கிறோம்னா அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஒரு வண்டி புக் பண்ணுறோம்னா அதை எடுத்துக்கலாம். அது மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் போடுறோன்னா கரையம் பண்ணிக்கலாம். பணம் சேங்ஷன் ஆகிருக்குன்னா அது பேங்க்லேருந்து எடுத்துக்கலாம். அப்படி புரிஞ்சுக்கணும். ஆக இந்த வாரத்தில் குரு நல்ல இடத்துல தான் இருக்குது. சுக்கிரன் அஷ்டமத்தில் இருந்தாலும் இருக்கலாம்ங்கிற ஒரு சாஸ்திரப்படி பெரிய இடையூறு எதுவும் கொடுக்காது. ஆக இந்த வாரம் உங்களுக்கு சாதகமான நற்பலன்களும், புதிய முயற்சிகளும்,
வீடு புண்ணியாச்சுன்னா காது குத்து, இந்த மாதிரி ஏதாவது ஒரு செயல்பாடுகள், புத்தாடை அணியிறது, வெளியூர் பிரயாணங்கள், மகிழ்ச்சி தரத்தக்க நிகழ்வுகள் தான் இருக்குது. வழிபாட்டுக்குரிய தெய்வம் வந்து அம்மன். அடுத்தது மிதுன ராசி. மிருகசீரிடம் 3-4 பாதங்களும், திருவாதிரை 4 பாதங்களும், புனர்பூசம் 1-2-3 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி புதன். புதன் திரிகோணத்துக்கு போகிறார், பரவாயில்ல. அங்கே இருக்கிற சூரியன் செவ்வாயோட ஆட்டத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்துவார். சுக்கிரன் 6லேருந்து 7ஆம் இடத்துக்கு போகிறார். அது உங்கள் ராசியை பார்க்கும்போது அந்த அந்த முகம் வந்து சோர்வாக இருந்தது நீங்கி கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்குது. ஒரு பொத்தொளி பெறும் முகம். சுக்கிரன் நேர் பார்வையை பார்க்குறார். பெண்களால் நன்மை ஏற்படும். வெளியூர் பிரயாணம் இருக்குது. கடந்த காலத்தில் இருந்து வந்த பலவீனங்கள் சரி செய்வதற்கான முயற்சிகள் இருக்கும். விலகி நின்ற நட்பு சேர வரும். உறவுகள் விரோதம் சரியாகும். ஆக புதிய முயற்சிகள், வரணமையக்கூடிய சூழல், அதுக்கான பேச்சு, இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு அந்த வெடியும் போது சூரிய உதயத்துக்கு முன்னாடி கொஞ்சம் வெளிச்சம் வரும் பாருங்க, அந்த மாதிரி இந்த வாரத்தில் உங்களுக்கு தெரியும். சந்திரன் அஷ்டமத்துக்கு எதுவும் வருமா அப்படின்னா வராது. உங்களுக்கு சந்திரன் போகிற பாதை நல்லா இருக்கு. வழிபாட்டுக்குரிய தெய்வம் குலதெய்வம். அடுத்தது கடகராசி. புனர்பூச 4 பாதமும், பூச 4 பாதங்களும், ஆயில்யம் 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சந்திரன். சந்திரனோட போக்கு 2ஆம் இடம், 3ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடம் வரைக்கும் போகும். எது பரவாயில்ல. குருதா 8ஆம் இடத்தை நோக்கி போய் திரும்பிட்டார். கொஞ்சம் அலைச்சல் கொடுக்கும். கடந்த 2-3 மாதமாக இருந்த மாதிரி இல்லாமல் இப்போ கொஞ்சம் அலைச்சல் சிரமம் அதிகரிக்கும். ஆஃபீஸில் இருக்கீங்கன்னா 4 பேர் இருக்காங்கன்னா ஒரு 2 பேர் லீவ் போட்டுக்குவாங்க. அந்த 4 பேர்த்து வேலையும் நீங்கள் 2 பேர் செய்யணும் இன்னொருத்தரோடு சேர்ந்து. இப்போ அந்த டைம் எடுத்துக்கும். அதை முடிச்சுட்டு வீட்லேயும் வந்து வேலை செஞ்சுட்டு என்னப்போ ரொம்ப சிரமமாக இருக்குன்னு கால சூழலுக்கு ஏற்ப வாழ பழகி தான் ஆகணும். குடும்பத்துலேயும் பொறுப்புகள் அதிகரிக்கும். பண செலவு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். வர விட கொஞ்சம் நல்லா பேசினவங்க கொஞ்சம் இந்த வாரத்தில் கொஞ்சம் மாற்றி வார்த்தைகளை பேசுவாங்க. பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க கூட பார்க்கலாங்க, அடுத்த மாதம் பார்க்கலாங்க, இது ஒரு 6 மாதம் போட்டு அப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது வார்த்தைகள் வரும் பாருங்க. அதுலேயே இந்த பலனை தெரிஞ்சுக்குவீங்க. சனி 7 இருக்குது. உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்குங்க. ப்ரெஷர், சுகர், தைராய்டு இப்படிலாம் பார்த்துக்கணும். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். அது கிரகநிலை பலவீன காலத்தில் அதெல்லாம் கொஞ்சம் அதிகரிச்சிடும். இந்த வயலில் விவசாயி வந்து களை எடுக்க போகாத காலத்தில் எங்கேயாவது ஊருக்கு போயிடாரு, நெல்லை புல் மூடிக்கும். அந்த மாதிரி அது கரெக்டாக எடுத்துக்கணும். அது கவனித்தா தான் நெல் நல்லா வளர்ந்து விளையும். இதிலும் கொஞ்சம் பொறுத்து போய்க்கணும், யோசித்து செயல்படணும். மற்றபடி சந்திரன் அஷ்டமத்துக்கு எதுவும் போகாது. இந்த வாரம் குரு நல்ல இடத்துல தான் இருக்குது. ஆனால் அது திரும்பி போகிறக்கு ஆரம்பித்ததுனால கொஞ்சம் பொழுது இறங்குற மாதிரி இருக்குது. நல்ல வெளிச்சம் இல்லாமல் கொஞ்சம் பிரைட் குறைஞ்ச மாதிரி தெரியும். கண்ணு கொஞ்சம் மசமசன்னு தெரியுது, ஆனால் ரோடு நல்லா தெரியுதுன்னு சொல்கிற மாதிரி. திசாபுத்தி நல்லா இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படின்னா வண்டியில் லைட் இருந்தால் லைட் ஆன் பண்ணிக்கலாம். அப்படின்னா திசாபுத்தி நல்லா இருக்கணும்னு அர்த்தம். திசாபுத்தி நல்லா இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் இந்த வாரம் கொஞ்சம் கடினமாக இருக்குது. வழிபாடு விநாயகர். அடுத்தது சிம்மராசி. மகம் 4 பாதங்களும், பூரம் 4 பாதங்களும், உத்திரம் 1 பாதம் இருக்குது. ராசி அதிபதி சூரியன். இந்த ராசிக்கு கிரக நிலை போக்கு குரு நல்ல இடத்தை நோக்கி போகிறக்கு ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு கொஞ்சம் பணம் வர வேண்டிய பணம் வரும். புதிய முயற்சிகள் எடுப்பீங்க. வரணமையும், குழந்தை பாக்கிய சம்பந்தமாக புது விசேஷங்கள், வீடு கட்டி புண்ணியாச்சனம் பண்ணுறது, பத்திரிக்கை கொடுக்கறது, பதவி கிடைக்கிறது, அரசியலில் எதிர்ப்புகளை முறியடித்து முன்னாடி நிற்கிறது, பேரும் புகழும் கிடைக்கிறது, விருதுகள் கிடைக்கிறது, வேலை அமையிறது, இப்படி எல்லா நல்ல நிகழ்வுகளையும் சொல்லக்கூடிய சந்தர்ப்பம். என்ன சனி 6ல் இருக்குது. சனி 6ல் இருக்கும்போது சில காரியங்களை சாதிச்சுக்கலாம். ஆனால் சக்திக்கு மீறி எடுத்துக்கூடாது. லோடு கிடைக்குங்கிறக்காக 10 டன் வண்டிக்கு 25 டன் போட்டால் அப்புறம் ஏற்றுல ஏறாது.
அளவாக போட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக போட்டுக்கலாம். தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய சந்தர்ப்பத்தில் இந்த வாரம் உங்களுக்கு நல்ல நிகழ்வுகள் நடக்கும், மகிழ்ச்சிப்படுவீங்க. இந்த வாரம் வழிபாட்டுக்குரிய தெய்வம் தன்வந்திரி. அடுத்தது கன்னிராசி. உத்திரை 2, 3, 4 பாதங்களும், அஸ்தம் 4 பாதங்களும், சித்திரை 1, 2 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி புதன். புதன் 2ஆம் இடத்தை நோக்கி போகிறார் புதன்கிழமை. சுக்கிரன் 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு போகிறார். 4ஆம் இடம் நல்ல இடம். 9க்கு அதிபதி 4ஆம் இடத்துல ஒரு திரிகோணாதிபதி கேந்திரத்துக்கு வர்றார். அங்கே திக்பலம் பெறார். திக்பலம் ஆட்சிக்கு இணையான பலம். அப்போ உங்களுக்கு உடல் தொந்தரவுகள் ஏதாவது இருந்ததுன்னு இன்றைக்கி இருந்து கொஞ்சம் நீங்கும். போன மாதம் கொஞ்சம் சரியில்லை, போன வாரம் கொஞ்சம் சரியில்லைன்னு இருந்துச்சுன்னா இந்த வாரத்துலேருந்து உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் பெறுவீங்க, பண வரவு இருக்கும், புத்தாடை அணிவீங்க, வெளியூர் பிரயாணம் இருக்குது, மகிழ்ச்சிப்படுவீங்க. புதிய வாழ்க்கை அதனுடைய புதிய தொடக்கமாக தெரியும். ஆனால் குரு சரியில்லாத இடத்த நோக்கி போகிறதுனால வரவை விட செலவு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். பரவாயில்ல, அதனால் என்ன, இப்போ தொழில்னே போயிட்டு இருந்தால் ஒரு வாரம் லீவ் போட்டு ஃப்ரீயாக இருங்க, உடலும் ஆரோக்கியமாக இருக்கும், மற்ற விஷயங்களையும் பார்க்கலாம். நிறைய பேர் தொழில்னு வாழ்க்கையை பூரா தொழிலே முடிச்சுக்கிறாங்க. அதே மாதிரி தொழில் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. உங்கள் மளிகை கடையை ஓப்பனாக இல்லைன்னு இன்னொரு மளிகை கடையில் வாங்கிட்டு போகிறாங்க. உங்கள் ஒரு மளிகை கடை மட்டும்தான் இருக்கான்னு நீங்கள் நினச்சிக்கணும். அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழணும். நம்ம இருந்தாலும் இல்லாட்டி இந்த உலக இயக்கம் அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம இருந்தால் பார்க்கலாங்கிற ஒரு எண்ணம் வேணும். ஆக இந்த வாரத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் வேணும். ஆனாலும் ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து சுக்கிரனுடைய போக்கு பலவீனங்களை சரி செய்யும். நீங்கள் சஷ்டி கவசம் படித்து முருகக்கடவுளை வழிபடுங்க. அடுத்தது துலாம் ராசி. சித்திரை 3, 4 பாதங்களும், சுவாதி 4 பாதங்களும், விசாகம் 1, 2, 3 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி சுக்கிரன். சுக்கிரன் 3ஆம் இடத்துக்கு போகிறார், கொஞ்சம் மத்தியமான இடம். புதன் ஜென்மத்துக்கு வர்றது பரவாயில்ல, திக்பலம் பெறார் அங்கே. ஆனால் சூரியனும் செவ்வாய் ஜென்மத்தில் இருந்துட்டு கண்ணெரிச்சல், உடல் அசதி, சோர்வு, தேவையற்ற மனபயம், கொஞ்சம் டெம்பரேச்சரே கொஞ்சம் அதிகமாக தெரியும். 98 100 அந்த மாதிரி வரும். அது ஐப்பசி மாதம்னாலே பொதுவாக நோய் காலம். ஏன்னா சூரியன் உடல் காரகன் பலவீனமாக சஞ்சரிக்கும் போது மழை கொட்டுனா கிருமிகள் வந்துடும். அந்த கிருமிகளில் மழையில் நனைகிறவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். அந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். இது கால சூழலுக்காக வர்றது. ஒரு திசாபுத்தி மோசமாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும். ஆனால் புதன் ஜென்மத்துக்கு வந்துருச்சுன்னா உங்களுக்கு அந்த அறிவு கொடுத்துரும். மழையில் நனைஞ்சால் சளி பிடிச்சிக்கும், காய்ச்சல் வந்துடும், போகக்கூடாது அப்படிங்கிற அந்த அறிவு நமக்கு அறிவு இருக்கும். நான் செயல்படாமல் தடுக்கும் சில சமயம். ஆனதாகட்டும் அப்படின்னு போவோம். ஆனால் அந்த புதன் ஜென்மத்துக்கு வரும்போது என்ன பண்ணால் வேண்டாம், போகக்கூடாது, போன இப்படி ஆகும், பின் விளைவுகளை சிந்திக்க வைக்கும். அவர் மிகச்சிறந்த அறிவாளி. ஜென்மத்தில் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. அந்த வகையான நிலையில் இந்த வாரம் புதன்கிழமைக்கு மேலே உங்களுடைய பலவீனங்களாகலும் குரு நல்லிடத்தை நோக்கி போகிறதுனால வரவேண்டிய பணம் வந்து சேரும். குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்வுகளுக்குரிய வேலை நடக்கும். மகிழ்ச்சிப்படக்கூடிய சந்தர்ப்பத்தை புதன் சூரியனை செவ்வாயை சமாளிச்சுக்குவார். குரு சனி 4ஆம் இடத்துல இருக்கிற சனியை சமாளிக்கக்கூடிய இடத்தை நோக்கி போகிறாரு. ஆக கிரக நிலைகள் ஓரளவுக்கு உங்களுக்கு சுக்கிரனுடைய பலவீனத்தையும் சரிக்கட்டுருக்கு குரு இருக்கார். ஆக இந்த வாரம் உங்களுக்கு ஓரளவுக்கு பலவீனங்கள் நீங்கி நன்மைகள் நடக்கலாம். ஒரு இடம் விற்காட்டி கூட அக்ரிமெண்ட்டாவது போட்டு பணம் வந்துடும், கன்ஃபார்ம் ஆகிடும். நவம்பர் 20க்கு மேலே பணம் வந்துடும். அந்த மாதிரி புரிஞ்சுக்கணும். வழிபாட்டுக்குரிய தெய்வம் நவ கிரகங்கள். நவதானியம் போட்டு 9 சுற்று வளம் கும்பிடலாம். ஞாயிற்றுக்கிழமை நாளில் நவகிரகங்களை கும்பிட்றது நல்லது. இன்றைக்கே கூட கும்பிடலாம். நீங்கள் லீவு நாளாக இருக்குது உங்களுக்கு. அடுத்தது விருச்சிக ராசி. விசாக 4ஆம் மாதமும், அனுச 4 பாதங்களும், கேட்ட 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி செவ்வாய். இந்த ராசிக்கு ராசி அதிபதி செவ்வாயாக இருக்கிறது. அது 12ஆம் இடத்துல சூரியனோட முடங்கி கிடக்குது. கொஞ்சம் செயல்பாடுகளில் கொஞ்சம் சுணக்கம் இருக்கும். 2ஆம் இட வாக்குஸ்தானத்துக்கு சுக்கிரன் வந்துட்டார், 7க்குடையவன். இணையால் நன்மை, குடும்பத்துக்குள்ளே இணையால் நன்மை. நீங்கள் பெண்ணாக இருந்தால் ஆணாலையும், கணவனாலையும், நீங்கள் ஆணாக இருந்தால் மனைவியாலையும் நன்மை நடக்கும். நீங்கள் போகாட்டி நான் போய் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. இல்லை சகோதரிகள், இல்லை பெண், அம்மா, இந்த மாதிரி அவங்களால உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். குரு நல்லிடத்தில் இருக்கா அப்படின்னா குரு நல்லிடத்தில் இல்லை. 2022 ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு அப்புறம் தான் நல்லிடத்துக்கு வரும். இருந்தாலும் உங்களுக்கு பலவீனங்கள் அகலக்கூடிய
சந்தர்ப்பத்தை சனி கொடுக்குறார். சனி 3ஆம் இடம் அருமையான இடம், துணிச்சல் கொடுக்கு. அப்புறம் பார்த்துக்கலாம் நினைக்கிறதுனாலே நிறைய பேர் காரியம் சாதிக்க முடியாது. ஆனால் அந்த 3ஆம் இடத்துல கடன் வாங்கியாவது வீடு கட்டிடணும், கடன் வாங்கியாவது கம்பெனி கட்டிடணும், அப்படி துணிச்சல் இருக்குது. திசாபத்தி நல்லா இருந்ததுன்னா எல்லாம் நல்லாயிருக்கு. வண்டி எடுத்துடணும் அப்படின்னு, இந்த கார் வாங்கிடணும், ஆசைகள் நிறைவேறக்கூடிய சந்தர்ப்பத்தை 3ஆம் இடம் கொடுக்கும். கல்வியில் விரும்பத்தகுந்த ஒரு கல்லூரியை தேர்ந்தெடுக்கிறது, விரும்பத்தகுந்த பாடத்தை தேர்ந்தெடுக்கிறது, விரும்பத்தகுந்த வாழ்க்கையை வாழ்கிறது, நல்ல ஆடை அணிகிறது, இப்படி ஒரு விரைய கரைய நன்மைகள், ஒரு பூமி கலராக வந்து ஆகிறது, இப்படி நன்மைகள் நடக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுக்கும். ஒரு அரசியலில் முற்போக்கு, முன்னேற்றமான போக்கு, எதிர்ப்புகள் வலுவிழந்து உங்களுக்கு நன்மை ஏற்படுறது இப்படி இருக்குது. ஆனால் இந்த மாதிரி நல்ல வலுவான நேரத்தில் நம்ம வந்து அடுத்தவங்களை வந்து நசுக்கக்கூடாது. அது என்ன ஆகுனா, நமக்கு பலவீனமான நேரம் வரும்போது அவங்க நம்மளை நசுக்கிடுவாங்க. எப்பவுமே நல்ல நேரம் இருக்கும்போது நல்லா செஞ்சால் கெட்ட நேரத்தில் கெடுதல் வராது, நல்லா இருக்கும்போது கெடுதல் செஞ்சால் கெட்ட நேரத்தில் கெடுதல் வந்துடும். அதெல்லாம் நீங்கள் செய்ய மாட்டீங்க நல்லவங்க. வழிபாட்டுக்குரிய தெய்வம் வந்து உங்களுக்கு அம்மன். அடுத்தது தனுசு ராசி. மூலம் 4 பாதங்களும், பூராடம் 4 பாதங்களும், உத்திராடம் ஒரு பாதம் இருக்குது. ராசி அதிபதி குரு. குரு கடந்த 2 மாதமாக நல்ல இடத்துல இருந்தவர் இப்போ திரும்பி வந்து உங்களுக்கு 3ஆம் இடத்துக்கு போகிறார். 3ஆம் இடம் 4ஆம் இடம் 2023 4ஆம் மாதம் வரைக்கும் நீ நல்ல இடமான சஞ்சாரம் இல்லைங்கிறதுனால உடல் அசதி, சோர்வு, பணப்பற்றாக்குறை இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். குடும்பத்தில் மற்றவங்க ராசி நல்லா இருந்துச்சுன்னா சரியாயிக்கும். இப்படி புரிஞ்சுக்கணும். இப்போது ஒருத்தருக்கு பலன் சொல்கிறேன்னா, அவங்களோட ராசி குரு நல்ல இடத்துல இல்லைன்னா அவங்க மனைவியோ அல்லது குழந்தைகளோ அவங்களோட ராசிக்கு நல்லா இருந்ததுன்னா ஏங்கிக்கலாம். அதை நான் சொல்லுவேன் அடிக்கடி. 4 லைட் இருந்ததுன்னா ஒரு லைட் எரியலின்னு என்ன, 4 லைட்டும் எரியலின்னா தான் வீடு இருட்டாக இருக்கும். இப்படி புரிஞ்சுக்கணும் ஜோதிடத்தை நீங்கள். அந்த வகையில் இந்த குரு நல்ல இடத்துல இல்லை, ஆனால் ஜென்மத்துக்கு சுக்கிரன் வந்திருக்கார். அவர் தேவகுரு வீட்டுக்கு அசுரகுரு, அப்படி பார்த்தா மீனத்தில் தான் சுக்கிரன் உச்சமாகிறார். அப்படிலாம் கணக்கு கொடுக்குறாரு. உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி, ஒரு புத்தாடை இணைகிறது, மேக்கப் போடுறது, ஃபங்க்ஷனுக்கு அடிக்கடி போகிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வார். நீங்கள் குரு நல்ல இடத்துல இல்லாட்டியும் ஏற்கனவே சம்பாரித்து வச்சு பணத்தை வச்சு செலவு பண்ணுவீங்க. பணம் எங்கே சார் இருக்குது அப்படின்னா கடனாவது கிடைக்கும். இல்லைன்னு இருக்கிறத வச்சு சிம்பிளாக இருக்கலாம். நிறைய பேர் பஸ்ஸில் போவாங்க, சாதாரண வீட்டில் குடியிருப்பாங்க, மகிழ்ச்சியாக வாழ்வாங்க. நிறைய பேர் வந்து 50 லட்சம் 1 கோடி காரில் போவாங்க, 10 கோடி ரூபா வீட்டில் இருப்பாங்க, மகிழ்ச்சி இல்லாமல் இருப்பாங்க. மகிழ்ச்சிங்கிறது நம்மக்கிட்ட தான் இருக்குது, பணத்தில் இல்லை, வசதியில் இல்லை. அது நீங்கள் புரிஞ்சவங்க தான். ஆனாலும் இந்த வாரம் உங்களுக்கு வந்து சந்திரன் அஷ்டமத்துக்கு எதுவும் வராது. உங்களுக்கு இந்த வாரம் முக்கிய முடிவுகள் எடுக்க முடியும். புதிய முயற்சிகள், பணம் வரும். வழிபாடு தன்வந்திரி. அடுத்தது மகர ராசி. உத்திராட 2, 3, 4 பாதங்களும், திருவோணம் 4 பாதங்களும், அவிட்டம் 1, 2 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சனி பகவான். சனி நல்ல நிலையில் இருக்கார். குரு நல்ல இடத்தை நோக்கி போயிட்டுருக்கார். இப்போவே பலன் தெரியும். இந்த ஒரு வாரமாகவே கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. காரியம் கைகூடும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், உடல் சோர்வு நீங்கும், இப்படி இருக்கும். ஆனாலும் வயதானவங்களுக்கு 60 வயசுக்கு மேலே 90 வயசுக்குள்ளே இருந்தால் 3ஆவது சுற்று எழுறேன். மருத்துவ செலவு இருக்குது, ஹாஸ்பிட்டல் போய் படுத்து இருந்துச்சு வரணும், அதில் இருக்க தான் செய்யும். 30லேருந்து 60க்குள்ளே இருந்தால் சுப செலவுகள் இருக்குது. பிறந்ததுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருந்ததுன்னா கொஞ்சம் படிப்பில் கொஞ்சம் கேர்லெஸ் இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து படித்தா மதிப்பெண் கூட வரும். எனது கலையம்சம் உள்ள ராசி. என்ன தான் படித்தாலும், என்ன தான் படிப்பு படித்தாலும் நீங்கள் அந்த கலையார்வம் அதிகமாக இருக்குது. மியூசிக்கில், டான்ஸு, சாங்கு, அந்த அதெல்லாம் வந்து நடிப்பு திறமை உள்ளவங்க நீங்கள். சரியான நடிகம்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லாருமே நடிகராகி சக்ஸஸ் பண்ண முடியாட்டியும் அவங்கக்கிட்ட அந்த அமைப்பு இருக்கும். அந்த அமைப்பு உள்ள உங்களுக்கு அரசியல், தொழில் ரீதியான நிலை, இந்த மாதிரி காலத்தில் உள்ள உங்களுக்கு கடந்த 2 மாதமாக இருந்த ஒரு நெருக்கடி நிலை மாறி இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் இன்றும் நாளை மட்டும் கொஞ்சம் முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம். சந்திரன் அஷ்டமத்தில் இருக்குது. செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி சாதகமான சந்தர்ப்பம் இருக்கும். குழந்தைகளுக்கு மகிழ்ச்சி இருக்கும். உங்களுக்கு இந்த வாரம் இன்று நாளை தவிர மற்ற நாட்கள் எடுக்கிற முயற்சிக்கு உண்டான பலன்கள் பூரணமாக இருக்கும். இந்த பட்டாசு கடையெல்லாம் நிறைய பேர் போடுவாங்க. அது போட்டால் கூட நல்ல லாபம் வரும்னு சொல்கிற மாதிரி அந்த தீபாவளி விற்பனை ஓரளவுக்கு நல்லா இருக்குது. உங்களுக்கு ஞாயிறு திங்கள்
விட செவ்வாய் புதன் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி. அப்படி ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒவ்வொருத்தருக்காக சொன்னால் மணிக்கணக்கில் பத்தாது. பொதுவாக சொன்னால் இந்த வாரம் ஞாயிறு திங்கள் தவிர மற்ற நாட்கள் சிறப்பாக இருக்கும். வழிபாட்டுக்குரிய தெய்வம் குலதெய்வம். அடுத்தது கும்பராசி. அவிட்டம் 3-4 பாதங்களும் சதயம் 4 பாதங்களும் பூரட்டாதி 1-2-3 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சனி. இந்த ராசிக்கு சனி விரயத்தில் இருந்தாலும் உபயோகமான செலவு பண்ணுவீங்க. ஏன்னா சனி உங்கள் ராசி அதிபதி. அது தண்ட செலவுகளை பண்ணுறதுக்கு விடாது. ஏன்னா அது வேற ஆளாக இருந்துன்னா பண்ணும். ஏன்னா நீங்கள் உங்களுக்காக தான் அதிகமாக செலவு பண்ணுவீங்க, பிறருக்காக விட. சாதாரணமாக ஃபேமிலியில் இருப்பாங்க, சாதாரணமான வருமானம் இருக்கும், ஆனால் பெரிய காராக வச்சுருப்பாங்க. வெளிநாடெல்லாம் போவாங்க வருவாங்க, நல்ல நல்ல ட்ரெஸ் போடுவாங்க. அதாவது ஒரு பெரிய விஐபியோட அந்தஸ்து உள்ளவங்களுக்கு இணையாக அவங்க வாழ்க்கையை நுகர்வாங்க. அதுதான் முக்கியம். நீங்கள் 1000 ஏக்கர் இருந்திருக்கு ஒருத்தருக்கு, அவர் பேரில் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் போய் உட்காந்து இதை என்றதான்னு சொல்லிட்டு இருந்தார். வேற ஒருத்தர் அவருக்கு அது ஒன்றும் இல்லை, சும்மா வழிபோக்கம் வந்து அங்கே பக்கத்தில் உட்காந்துட்டு அதே பூமி பார்த்து இது என்றதுன்னு சொன்னாராம். 2 பேருக்கும் வித்தியாசம் இல்லையே. அப்போ இருக்கிறவர் பயன்படுத்தாமல் என்றதுன்னு சொல்கிறதுக்கும் இல்லாதவர் அதை வந்து போலியா என்றதுன்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதுக்காக நான் சம்பாதிக்கிறதுலாம் செலவு பண்ண சொல்லலை. ஓரளவுக்கு வாழ்க்கைங்கிறது தான், சம்பாதிக்கணும், செலவும் பண்ணணும், மிச்சம் பண்ணணும். அதுக்காக சம்பாதிக்கிறது பூரா செலவு பண்ணக்கூடாது, சம்பாதிக்கிறது பூரா மிச்சம் பண்ணக்கூடாது. வாழ்க்கையை அந்தந்த நாள் வாழணும். அந்த கலை, அந்த சாணக்கிய தெரிஞ்சவங்க நீங்கள். அப்படிப்பட்ட அமைப்பு கொண்ட உங்களுக்கு இந்த குரு மாற்றம் வந்து ஜென்மத்துக்கு வருது. கொஞ்சம் உடல் அசதி சோர்வு வரும். இந்த உடல் ரீதியாக மட்டும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். ஒரு 40 வயசுக்கு மேலே இருந்தால் ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணிக்கணும். அது அந்த மாதிரி உணவு விஷயத்தில் யார் வந்து அளவு எடுத்துக்கிறாங்களோ உணவு, அவங்களுக்கு ஆரோக்கியம் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். அளவுக்கு அதிகமாக ருசிக்கு அடிமையாகிறவங்க அவங்க வாழ்க்கையில் ரொம்ப சிரமப்படுவாங்கிறதும் உங்களுக்கு தெரியாதில்லை. ஆனாலும் இந்த வாரம் சந்திரன் அஷ்டமத்துக்கு வருமா அப்படின்னா வரும். செவ்வாய் புதன் மட்டும் போக்குவரத்து, பேச்சுவார்த்தை, கொடுக்கல் வாங்கல் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்ற நாட்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் செலவுகள் கொஞ்சம் கூடுதலாகிறத கொஞ்சம் கையை நாமி பிடிச்சி இந்த இடத்துக்கு போகலாமா வேண்டாமா, போனால் என்ன செலவு வரும், அது வீண் செலவா அப்படிங்கிறத யோசித்து செயல்பட்டுக்குங்க. ஆனால் செயல்படுங்க. வழிபாடு, எந்த வழிபாடு உங்களுக்கு வந்து இந்த வாரத்துக்கு சப்போர்ட் பண்ணோம்னா தட்சிணாமூர்த்தி. அடுத்தது மீன ராசி. பூரட்டாதி 4 மாதம், உத்திரட்டாதி 4 பாதங்களும் ரேவதி 4 பாதங்கள் இருக்குது. ராசி அதிபதி குரு பகவான். குரு 11 இருந்தவர் விரயத்தை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கார். கொஞ்சம் செலவுகள் கூடுதலாகிறத பற்றி உங்களுக்கு தெரியும். 8 சூரியனும் செவ்வாயும், புதனும் புதன்கிழமை 8க்கு போகிறாங்க. அப்புறம் வியாழன் வெள்ளி சந்திரனும் 8க்கு போகுது. முக்கியமாக மீனராசி குழந்தைகள் தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கும்போது பார்த்து வெடிக்கணும். ஏன்னா அன்றைக்கி சந்திரன் அஷ்டமத்தில் இருக்குது. உறவு வீட்டுக்கு போனாலும், உறவுகள் உங்கள் வீட்டுக்கு வந்தாலும் கோவப்படாமல் மென்மையாக பேசணும். யாராவது ஒன்று சொல்லிட்டா மூஞ்சி தூக்கி வச்சுக்கூடாது. ஏன்னா அப்படி அந்த முகஸ்துதி இருக்குது பாருங்கள், அது பல விஷயங்களை சொல்லும் பேச்சை விட. ஒருத்தர் நம்ம வெறுக்க வைக்கும், விருப்பப்பட வைக்கும் ஸ்துதி. அந்த முகஸ்துதி அப்படிங்கிறது அந்த வியாழன் வெள்ளி உங்களுக்கு கொஞ்சம் சோர்வாக எதையோ இழந்த மாதிரி காணப்படுவீங்க. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ப்ளஸ் இருக்கும். ஒருத்தர் வந்து அவருடைய தேவைக்காக ஒன்று பண்ணியிருப்பாங்க, அவங்களோட உழைப்பினால் வந்திருப்பாங்க. உங்களுக்கும் ஒவ்வொரு விதத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஒவ்வொரு ப்ளஸ் இருக்கும். அந்த நீங்கள் சொல்கிற பெருசாக நினைக்கிற ஒருத்தங்களுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற வேலை சில விஷயங்கள் இருக்காது. இப்படியெல்லாம் சில விஷயங்கள்லாம் யோசிக்கணும். யாரும் பெரிய ஆள் கிடையாது, எல்லாருமே சாதாரணமானவங்க தான். ஆனால் எல்லாருமே இந்த பூமியில் வாழ பிறந்தவங்க தான். வாழணும். இல்லாத நினச்சி எங்கிட்ட இருந்தால் லைஃப் லாங்கு சிரமமாக இருக்கும். அதனால் பிறரோடு ஒப்பிடாமல் நம்ம ஆரோக்கியமாக உடம்பு பார்த்து வாழ்கிறது தான் முக்கியம். வியாழன் வெள்ளி எதிலும் எச்சரிக்கை, கவனம். போக்குவரத்து, பேச்சுவார்த்தை, பட்டாசு வெடிக்கிறதுலேருந்து கவனம். கோவப்படக்கூடாது, ஆத்திரப்படக்கூடாது. இப்படி இருந்துக்கணும். திசாபுத்தி நல்லா இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இருக்காது. இந்த வாரம் வழிபாட்டுக்குரிய தெய்வம் வந்து பைரவர். நேர்களே, இதுவரை உங்களுடைய ராசி பலன்களை வார ராசி பலன்களாக கேட்டு தெரிந்து கொண்டீர்கள். பொதுவானவை. உங்களுடைய பிறந்த தேதி நேர அடிப்படையில் ஜாதகம் கணித்து திசாபுத்தி யந்திரங்களை அறிந்ததற்கேற்ப உங்கள் வாழ்வை சீரமைத்து சிறப்புடன் வாழ முருகனை வேண்டி விடைபெறுவது ஜோதிட எண்கணித வாஸ்து நிபுணர்
அன்னூர் கேஆர் வேலுச்சாமி. வணக்கம் நேயர்களே.